வெல்கம் லக்ஷ்மி தமிழ். வாழை வந்து இணைக்குது பார்த்தீங்களா? இது வந்து செவ்வாழை. செவ்வாழையில் வந்து ஒரு சீப்புக்கு வந்து எவ்வளோ பழுத்திருக்குதுன்னா 4, 6, 8, 10, 12 வளமோ 14 வளமோ பழுத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 8 ஒரு சீப்புக்கு 15 வளம் 16 வளம் பழுத்திருக்குதுங்க. அப்போ எத்தனை சீப்பு இருக்குதுங்கன்னா 1, 2, 3, 4 சீப்பு இருக்குது. ஒரு 2 சீப்பு பெரிய சீப்பு, 2 சீப்பு சின்ன சீப்பு. மொத்தம் எத்தனை இருக்குங்கன்னா ஒரு ஒரு சீப்புக்கு வந்து 16 பழம்னா 2 சீப்புக்கு 32 பழம். அப்போ 4 சீப்புக்கு எவ்வளோ? 40, 40, 4, 6, 24, 60 பழத்துக்கு மேலே இருக்குதுங்க. ஒரு பழம் வந்து உங்களுக்கு 20 ரூபாயின்னு விற்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு 10 ரூபா போட்டாங்க கூட எவ்வளோங்க? இந்த சீப்புக்கு 600 ரூபாய் ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம விலைக்கு வாங்கும்போது 20 ரூபா போட்டோம்னா எவ்வளோ வருது? 1200 வருதுங்க. ஒரு சின்ன சீப்பு தான். இதுக்கே கடையில் இவ்வளோ காசு வாங்குறாங்களே. நாங்கள் அடிக்கடி போய் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனால் 2 வாழைப்பழம் இந்த பழம் வாங்குவோம். அங்கே வாங்க 20 ரூபாங்க டவுனுக்குள்ளே சொல்கிறாங்க. ஒரு பழம் 20 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டால் விலைக்கு கேட்டால் இந்த தாரே ஒரு 50 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. எவ்வளோ லாபம் எடுக்கிறான்னு பாருங்கள். நம்மளே சொந்தமாக விளைய வச்சு நம்மளே வந்து விற்றோன்னு வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா? நம்ம சொந்தமாக இது பண்ணி விளைச்சல் பண்ணி இந்த மாதிரி வாழை நட்டி இதன் மூலியத்தில் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாருக்கு எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் கொண்டு போய் நேரடியாக விற்கும்போது, ஆனால் நம்மக்கிட்ட இந்த விலைக்கு வாங்க மாட்டாங்க. கடையில் போனோம்னா சொன்ன விலைக்கு வாங்கிக்குவாங்க. இதுதாங்க மனிதன் இது. நம்ம மட்டும் கொண்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வலி கொடுத்தோம் ரொம்ப சீப்பாக நம்மளை கேட்பாங்க. கடையில் போனால் கொடுத்த காசை வாங்கிட்டு கம்முன்னு வந்துடுவாங்க. இதுதாங்க உலகம். பார்த்தீங்களா? சேனக்கிழங்கு வந்துட்டுருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த தலை இது என்னது? கற்பூரவள்ளி தலை. கற்பூரவள்ளி தலை. அப்புறம் துளசி நிறைய வந்துட்டு. ஆனால் காஞ்சி போச்சு. இங்கே பக்கத்தில் மருந்து அடித்தாங்க, காஞ்சி போச்சு. அப்புறம் வாடாமல்லி செடி தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நாங்கள் விட்டுட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? வாடாமல்லி செடி. அப்புறம் இந்த இது என்னது இது பொன்னாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணி, இந்த ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இது நிறைய வந்திருக்கு. பார்த்தீங்களா? சட்னி அரைக்கணும். இதா பார்த்தீங்களா? நான் அப்படியே முளைக்க வச்சு நிறைய வாடாமல்லி செடி பார்த்தீங்களா நிறைய முளைச்சிருக்கு. நான் அப்படியே பயிர் மாதிரி விட்டு நான் வளர்த்திட்ருக்குறேன். கூட துளசி வந்துட்டுருக்கு. துளசி செடியெல்லாம் வந்துட்டுருக்குது. பார்த்தீங்களா? நான் வாடாமல்லி செடி, இந்த மாதிரி செடி. அப்புறம் கீரை வந்து பார்த்தீங்களா? கீரை வந்து இது என்ன லயன் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? லயன் கீரை வந்திருக்குது. அப்புறம் இது ஒரு ஸ்டோனுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இது அது கூடவே நட்டி வச்சு அது வந்துருச்சு. அப்புறம் தண்டங்கீரை வந்திருக்கு. அப்புறம் இது என்னது? இந்த கீழா நெல்லி செடி. அது வந்தீங்களா? நான் எங்கே பார்த்தாலும் விட்டுருவேன். நான் அடிக்கடி இதில் க்ளீன் பண்ணும்போதும் கூட இதை விட்டுட்டு தான் நான் விடுவேன். ஏதாவது ஒரு நம்மளுக்கு யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லிகிட்டே விட்டுருவேன். அப்புறம் இது ஒரு மருந்துக்காகும். எல்லாமே மருந்து செடி தாங்க இது. இதில் இருக்கிற செடி கீழா நெல்லி மருந்து தான். மாதிரி இதுவும் மருந்து தான். இதெல்லாம் நான் பற்றி போட்டிருக்கிறேன், வீடியோவில் இருக்குது பாருங்கள். இதுவும் மருந்து தான், உபயோகிக்கலாம். இது மூக்கரட்டை செடின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக நல்லா சாப்பிட்லாம். துளைச்செடி நல்லா அழகாக புரட்டாசி மாதம் கோயிலுக்குள்ள வரைக்கும் நல்லா தளைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? நிறையா தளைஞ்சிருக்கு. கற்பூரவள்ளி தலை. அப்புறம் இப்போ இந்த இது மல்லி செடி கட் பண்ணி விடங்காட்டி தளைஞ்சி வந்துட்டுருக்குது. கருகாப்பில் செடி, வாழை மறுபடி பக்கத்துலேயே பாருங்க ஆகிட்டு இருக்குது. மாமரம் பார்த்தீங்களா? மாமரம் வந்துருச்சு. இந்த வருஷம் காய்க்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். பார்த்தா இந்த வீடியோ போடுறேன். பூ வந்துருச்சுன்னா வீடியோ போடுறேன். அப்புறம் இது வந்து ஒரு மஞ்சள் கலர் செடி. இங்கே டேபிள் ரோஜா பார்த்தீங்களா? டேபிள் ரோஜா. இது சிகப்பு கலர் பார்த்தீங்களா? நல்லா டார்க்காக நல்ல கலராக இருக்குது. என்னமா கலராக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் வந்து இது மஞ்சள், இதான் சிகப்பு, இது டார்க்கு, அதாவது ரோஸ் கலரு. அப்புறம் பப்பாளி பார்த்தீங்களா? பப்பாளி பார்த்தீங்களா? வந்துட்டு இருக்குது. ஒன்று பழுத்துருச்சு, மேலே ஒன்று காக்கா சாப்பிட்ருச்சு. காக்காய் குருவி இதெல்லாம் சாப்பிட்ருச்சு. பாவம் அதுவும் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து இது பூ வந்து இந்த பூ நொச்சிப்பூ பார்த்துங்க மறுபடியும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. என்னால் பிடுங்கவே முடியல. டெய்லியும் பிடுங்கி சாமி கட்டி போடுறது தான். ஆனால் வந்துட்டு
என்னால் முடியல, அப்படியே விட்டுட்டேன். வேணுங்கிறப்ப பொரிச்சு அப்படியே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு பாருங்கள். ஒரு வார்டு வந்திருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப மழை பெய்யங்கிட்டு இந்த 2 நாளாக மழை பெய்ய ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பூ வந்துருச்சு. இதை பற்றி நான் நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன். அப்புறம் மாதுளஞ்செடி, துவரை செடி, அப்புறம் வந்துட்டு பருத்தி செடியும் கூட வச்சுருக்கேன் பாருங்களா. பருத்தி செடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பருத்தி பூ பார்த்தீங்களா, பருத்தி பூ தான், பருத்தி பூ பார்த்தீங்களா. பருத்தி செடி தான். எங்கள் அப்பாவெல்லாம் பருத்தி வியாபாரம் செய்வார், அதனால் இப்போலாம் மறந்துருச்சு. இன்னும் பருத்தின்னு பார்த்தா சொல்லிடுவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பருத்தி வெடிச்சிருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது தீபம் போடுறதுக்குள்ள திரி செஞ்சுக்கலாம். அதனால தான் நட்டு வச்சேன். நம்மளே சொந்தமாக நட்டு வச்சு அதிலேருந்து திரியை இதை பஞ்சு எடுத்து நம்ம இது பண்ணி தீபம் போடலாம். நம்மளே சொந்தமாக போடுறது ரொம்ப பிடிக்கும் அல்லவா, அதுக்காகத்தான். பார்த்தீங்களா நிறையா செடி வச்சுருக்கேன். மருகு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா தளைஞ்சிருச்சு தான், அழகாக வந்துருச்சு. இதில் வந்து விதையும் கூட இருக்குது தான், விதை. அப்புறம் இது தக்காளி, இது வந்து மணத்தக்காளி, சுக்குட்டி கீரை. மணத்தக்காளின்னா சுக்குட்டி கீரை பார்த்தீங்களா, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. காய் இருக்குது. நேற்றுக்கு தான் பொரியல் செஞ்சோம். இதுக்கடியிலலாம் நிறையா அந்த கரிசலாங்கண்ணி முளைச்சிருக்குது பார்த்தீங்களா. நெகிழ் மாதிரி இருக்கிற இடத்துல தான் நல்லா வருது. தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், அதனால தான் வருது. சரி, தேங்க்யூ, பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.